அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டுங்க. வாங்க, இன்றைக்கி வந்து ப்ரெட்டு வச்சு பீஸா செய்கிறத சொல்கிறேன். 4 ப்ரெட் சைஸ் எடுத்துருக்கேன். சாண்ட்விச் ப்ரெட்டு, ஒரிகானா, சில்லி ஃப்ளேக்ஸு, சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கேப்சிகம் எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துனா தான் அந்த ப்ரெட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா சப்புன்னு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? நம்ம எதுலேயுமே மற்றதில் எதுலேயுமே சால்ட்டு போட போகிறதில்ல. ஸோ வாங்க, தவா வச்சுட்டு கொஞ்சம் பட்டர் தடவிங்க. பட்டர் போடுங்க, இதில் எண்ணெய்லாம் போடாதீங்க. பட்டர் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ப்ரெட்டை வந்து சாண்ட்விச் ப்ரெட் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ரெட்டு வாங்கிக்கோங்க, கடையில் கேட்டாலே கிடைக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஷேட் வந்தோடனே அதை எடுத்து டொமேட்டோ சாஸ் போடுங்க. உங்கள்கிட்ட பீனட் பட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது கூட தடவிடுங்க. ஸோ இதில் வந்து டொமேட்டோ சாஸ் தடவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இல்லையா, உப்பு போட்டு, ஸோ அதை ப்ரெட்டில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ உங்களுக்கு வைக்க முடியுமோ, நிறைய வைக்கிறதாலும் வைக்கலாம், கம்மியாக வைக்கலாம். அது மேலே சீஸ் போட்டுருங்க. ரொம்ப ஈஸியான முறையில் பசங்களுக்கு வீட்லேயே செஞ்சு தரலாம். சீஸ் துருவி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டுறேன். நான்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேங்க. சமயத்தில் ஹெல்த்து பார்ப்பேன், சமயத்தில் விட்டுருவேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு அதிகமாக போடுறதா இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சென்டரில் போடுங்க, ஏன்னா அது உருகி வெளியில் வந்துடும், எல்லாம் அந்த பிளேட்டில் வந்துடும், வேஸ்ட்டாக போயிடும். ஸோ திரும்ப பேனில் பேட்டர் தடவிட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த ப்ரெட்டை வந்து அதில் வச்சுருங்க. இதில் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு பேனை வந்து மூடிடுங்க. எதுக்கு வைக்கிறதுனா, கீழே ப்ரெட்டு வந்து தீஞ்சிரும். ஏன்னா சீஸ் வந்து மெல்ட் ஆகி வெளியே வர்றதுக்கு வந்து ரொம்ப அந்த உருகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த தண்ணியை வச்சுக்கணும். அது இல்லாமல் கீழே கிறிஸ்பியாக இருக்கும், மேலே வந்து சாஃப்டாக இருக்கணும். அந்த தண்ணி அந்த எவாப்ரேட் ஆகும் இல்லையா, அந்த இது வந்து நல்லா வரும். ஸோ தண்ணி வச்சிங்கன்னா நல்லது. ப்ரெட்டு கீழே தீயாமல் பார்த்துக்கோங்க, அப்பப்போ மேலே கொஞ்சம் தூக்கி தூக்கி பார்த்துருங்க. ஸோ அவ்வளோதாங்க. 3 தான், நான் 4 ப்ரெட்டு எடுத்தேன், 3 வச்சுருக்கேன் அந்த பிளேட்டில். அவ்வளோதான் வைக்க முடிஞ்சுது. ஸோ அது மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகனாவும் போட்டுட்டு, ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இது. நிறைய போட்டிருந்தேன்னா அப்படியே அந்த நூல் மாதிரி வரும், பார்க்கவே நல்லா. ஸோ நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ வேணாலும் போடலாம். தேங்க்யூ.